ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கு. என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகல. அதிகமான பாடி ஹீட். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், ஹார்மோன் லெவல் எனக்கு குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதாவது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைபாடு. நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாக இருந்தாலோ, ஹார்மோன் லெவல் குறைவாக இருந்தாலோ, தைராய்டு இம்பேலன்ஸா இருக்கு, அந்த ஹார்மோன் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆண்கள் நீங்க நிறைய சந்திச்சிட்டு இருப்பீங்க. இதை எப்படிங்க உணவு முறையிலே சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஸ்பெர்மியா இல்லை ஏசோஸ்பெர்மியா மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா அத்திப்பழம் மிகவும் சிறந்தது. சரி, அதற்கு அடுத்தது என்னன்னா, காய்கறிகள் ரொம்ப சிறந்தது. விதையுள்ள காய்கறிகள் ரெகுலராக இந்த தைலம் வாரம் 2 முறை நம்ம எண்ணெய் குளியல் மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும். இந்த மாதிரி பயன்படுத்தும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பித்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை. அதிகமான பாடி ஹீட். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், ஹார்மோன் லெவல் எனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதற்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுலேயும் முக்கியமாக ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நிறைய மூலிகைகள் என்னென்ன சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மூலிகை மருந்துகள் என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் உங்கள் உடலில் குறைவாக இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் ஆண்களுக்கு தெரியும்? ஸோ காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சிலருக்கு உடலில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப உடல் சோர்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே என்னால் நடக்க முடியல, கால்களில் தெம்பு இல்லாத மாதிரி இருக்குது, தலைமுடி ரொம்ப உதிருது அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நான் என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு உடலில் சேர்ற மாதிரியே தெரியலங்க. உணவு ஒரு பக்கம் சாப்பிட்றேன், உடல் இழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்குது. முகத்தை நான் நாளுக்கு நாள் பார்க்க என்ன ஆகுதுன்னா, முகம் எனக்கு கண்ணாடியில் பார்க்கும்பொழுது அப்படியே ஒடுங்கிக்கிட்டே வர மாதிரி இருக்கே. கண்ணெல்லாம் உள்ளே போன மாதிரி இருக்குது, இல்லை முகம் ஒடுங்கிக்கிட்டே வர மாதிரி இருக்குது. முடி ரொம்ப உதிர்ந்து ஹேர்லைன் நெற்றி பகுதியில் எனக்கு அதிகமான முடி உதிர்தல் நான் பார்க்குறேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. சரி, இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய ஆண்கள் வெளியில் சொல்கிறது கிடையாது. என்னன்னு பார்த்தோன்னா, இரவு நேரத்தில் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது, நாக்டர்னல் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலோ, ஹார்மோன் லெவல் குறைவாக இருந்தாலோ, தைராய்டு இம்பேலன்ஸாக இருக்குது, அந்த ஹார்மோன் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆண்கள் நீங்கள் நிறைய சந்திச்சிட்டு இருப்பீங்க. இதை எப்படிங்க உணவு முறையிலே சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அண்ட் உணவு முறைகளை நான் எடுக்கணுன்ற அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக உணவில் டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அப்போது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பழ வகைகள் என்ன? தினந்தோறும் ஒரு வாழை, முழுசாக ஒரு வாழைப்பழம், அதுலேயும் செவ்வாழை, நேந்திரம் வாழை ரொம்ப முக்கியம். இதை சாப்பிட்டுட்டு வரலாம். அத்திப்பழம். ஸோ இந்த அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னா, ஹார்மோன் லெவல், இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவ்வளவு நல்ல ஒரு பழம்னு சொல்லலாம். ஸோ டெஸ்டோஸ்டெரான் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ உங்களுக்கு உடல் எடை அதிகரித்து பாடி ஹீட் நமக்கு குறையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு 4 அத்திப்பழமாவது நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 அத்திப்பழமாவது நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நமக்கு உஷ்ணம் அப்படின்ற ஒரு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் நார்மலாக வர ஆரம்பிக்கும்.
ஒரு சில ஆண்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறைவாக இருந்தாலே என்ன ஆகுனா வாட்டரி செமன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் மிகவும் குறைவாக இருக்கிறது நிறைய பேருக்கு பார்த்துருப்போம். ஒலிகோஸ்பெர்மியா இல்லை ஏசோஸ்பெர்மியா மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா அத்திப்பழம் மிகவும் சிறந்தது. சரி, அதற்கு அடுத்தது என்னன்னா காய்கறிகள் ரொம்ப சிறந்தது. விதையுள்ள காய்கறிகள் நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு அவரையோ இல்லை பீன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த முருங்கை. ஸோ இந்த மாதிரி விதையுள்ள காய்கறிகள், கத்திரிக்காய், இது எல்லாமே அடிக்கடி உணவில் பயன்படுத்திட்டு வரும்போது நேச்சுரலாகவே இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் ஆண்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கா? கவலையே வேண்டாம், கீரை வகைகள் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். என்னென்ன கீரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போகம் விளைவிக்கும் கீரைகள்னே சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. அது கவலையே வேண்டாம். தூதுவளை, முருங்கை, தாளிக்கீரை, இது எல்லாமே ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ ஆண்களுக்கு உடல் வலிமையாக இருக்கவும், தசைகள் வலிமையாக இருக்கவும் நமக்கு பயன்படுது. டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நமக்கு பயன்படுது. அப்போ ஆண்கள் கீரை வகைகளை அதிகமாக சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இந்த மாதிரி டெஸ்டோஸ்டரான் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அப்போது ரெகுலராக ஏதாவது ஒரு கீரை வகைகள். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் பயன்படுத்தலாம் அப்படின்னா இதுக்கு சிறந்த மூலிகைகள் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தும் போதும் ஆண்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோன் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டெஸ்டோஸ்டரான் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு இது பயன்படுது. என்ன மாதிரியான மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம்? சீந்தில் ரொம்ப முக்கியம், அஸ்வகந்தா ரொம்ப முக்கியம், அதிமதுரம் முக்கியமானது, சதாவரி, பூனைக்காளி, இந்த மாதிரி மூலிகைகள் இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் ரொம்ப சிறந்தது. அதில் முக்கியமானது தான் அமிர்த சஞ்சீவி சூரணம் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அடுத்தது அமிர்த வள்ளி கற்பம் அப்படின்ற மருந்து. இது ரெண்டுமே தொடர்ந்து ஆண்கள் தினம்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை நம்ம பயன்படுத்தினாவே உடலில் அந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரெகுலராக நம்ம உடலில் உடல் உஷ்ணம் குறைந்து ஹார்மோன் லெவல் அதிகரிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது ஆண்களுக்கு உடலில் அந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் உடல் எடை அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. சரிங்க, இந்த எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த எண்ணெய் குளியல் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரோம். ஸோ வாரம் 2 முறை. அதுலேயும் முக்கியமாக அஸ்வகந்தா தைலம், மறக்காமல் இதை பயன்படுத்தி பாருங்கள். அஸ்வகந்தா தைலத்தோட பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பலன்கள். தசைகளை வலிமையாக்குது, உடலில் இருக்கக்கூடிய 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்துது, அதுக்கப்புறம் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகளை சமநிலைப்படுத்தி ஆண்களுக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் இந்த அஸ்வகந்தா தைலம் உங்களுக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த தைலம் வாரம் 2 முறை நம்ம எண்ணெய் குளியல் மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும். இந்த மாதிரி பயன்படுத்தும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பித்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்து இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.